அண்ணா ஹசாரே போராடும் போது ஆதரித்த பிரதமரே அன்றைய குஜராத் முதல்வரே இன்றைய மாணவர் போராட்டத்தை நசுக்க துடிப்பதையே. ஒரு நேர்மையான முறையில் தேர்வை கூட நடத்த என்டிஏவுக்கு ஒன்றிய அரசுக்கு வக்கில்லை என்கிற போது நீங்க எதுக்கு கல்வியை அங்க ஒன்றிய அரசின் பட்டியலில் ஒத்திசைவு பட்டியலில் ஏன் வைக்கிறீங்க? ஆசாதி 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 சொல்லுவோம் 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 சொல்லுவோம். ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய். ஒன்றிய அமைச்சரே தர்மேந்திர பிரதானே ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய். சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை வாக்கும் சுப்ரீம் கோர்ட் நியாயமா 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 நியாயமா. தமிழ்நாடு அரசு தடுத்தால் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் நாங்கள் போராட்டத்தை கொண்டு செல்வோம் என்பதை இந்த தருணத்தில் தமிழகம் கல்வி அளவில் வழக்கறிஞர்கள் ஒன்றுபட்டு இந்த போராட்டத்தை மீண்டும் முன்னெடுத்து செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கண்டித்து போராட கூட இந்த நாடு உரிமை இல்லைன்னா என்ன சொல்றது? இங்க இருக்க அரசியல் தலைவர்கள் போராடித்தானே வந்தாங்க. எனவே போராடும் உரிமையை வழக்கறிஞர் சங்கம் உறுதிப்படுத்துவதற்காக மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் இந்த களத்தில் இறங்கிறது. தமிழ்நாடு முழுவதும் களத்தில் இறங்கியிருக்கிறோம். போராடும் உரிமை அடிப்படை உரிமை, அதற்காக உறுதியாக நாம் வழக்கறிஞர்கள் அமைதியாக போராடுவது அரசியல் சட்ட உரிமையடா உரிமையடா அமைதியாக போராடுவது அரசியல் சட்ட உரிமையடா. அனுமதி 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 அனுமதி. மாணவர்கள் போராட இளைஞர்கள் போராட ஒன்றிய அரசே அனுமதி தமிழக அரசே அனுமதி. அண்ணா ஹசாரே போராடும் போது ஆதரித்த பிரதமரே அன்றைய குஜராத் முதல்வரே இன்றைய மாணவர் போராட்டத்தை நசுக்க துடிப்பதையே. ரத்து செய் மாணவர்களை கொலை செய்யும் நீட் தேர்வை ரத்து செய். மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றிடு. ராஜினாமா செய். ஒன்றிய அமைச்சரே தர்மேந்திர பிரதானே ராஜினாமா செய். துணை நிற்போம் மாணவர்கள் போராட்டத்துக்கு இளைஞர்கள் போராட்டத்துக்கு வழக்கறிஞர்கள் துணை நிற்போம் நாடு முழுவதும் துணை நிற்போம். நியாயமா நீதியா மாணவர் மீதான தாக்குதலை வேடிக்கை வாக்கும் சுப்ரீம் கோர்ட் நியாயமா சுப்ரீம் கோர்ட்டே நியாயமா கண்டிக்கின்றோம் மாணவர்களை தாக்கிய காவல்துறையை கண்டிக்கின்றோம். துணை நிற்போம் அமைதியான போராட்டத்துக்கு அரசியல் சட்ட போராட்டத்திற்கு வழக்கறிஞர்கள் துணை நிற்போம். வெல்லட்டும் அநீதிக்கு எதிரான போராட்டம் வெல்லட்டும். டெல்லியிலே ஜந்தர் மந்தரில் மாணவர்களினுடைய தன்னெழுச்சியான போராட்டமானது இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு பரவி இருக்கிறது. அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையானது அனைவரும் இந்த நாட்டில் சமம், அனைவருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி போராடுவதற்கான உரிமை இருக்கிறது என்று கூறுகிறது. அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தை அடக்குமுறையால் மத்திய அரசு துணை இராணுவ படையை கொண்டு நசுக்கி வருகிறது. அதை எதிர்த்து
நேற்றைய தினம் நாங்கள் எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்திலே எடுத்த பொதுக்குழுவின் முடிவின்படி இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய துவக்கமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை நான் ஏற்கனவே இந்த கூட்டத்தில் வாசித்திருக்கின்றேன். இந்த போராட்டமானது இன்றைக்கு நடக்கக்கூடிய மாணவர் சமுதாயத்தினுடைய அவர்களுடைய தனிப்பட்ட நலனுக்கானது கிடையாது, வருங்கால சந்ததியினருக்கான ஒரு போராட்டம். இந்தியாவே சுதந்திரம் அடைவதற்கு முன்பு மகாத்மா காந்தியடிகளிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அத்தனை பேரும் வஉசி போன்ற பல்வேறு நபர்கள், குறிப்பாக அதில் வழக்கறிஞர்கள் தான் முன்னின்று போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த அடிப்படையிலே இந்திய சுதந்திரத்திற்காக போராட்டம் நடைபெற்ற போது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் மருத்துவமும் கல்வியும் ஏன் இன்றைக்கு விவகாரமாக ஆகிறது? இதற்கெல்லாம் காரணம் பல்வேறு நாடுகளே பார்த்தீர்கள் என்றால் மருத்துவத்தையும் கல்வியும் இலவசமாக கொடுக்கிறார்கள். அப்படி இலவசமாக கொடுக்கும் பட்சத்தில் இத்தகைய ஒரு போராட்டத்திற்கான நிலைக்கு நாம் தள்ளப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தியும், அங்கே மாணவர்களுக்கு நடந்த அநீதி, அவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் நாங்கள் எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அனைத்து வழக்கறிஞர்களும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டமானது மத்திய அரசு மாணவர்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து உடனடியாக அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் ராஜினாமா செய்யாவிட்டால் அவர்கள் கோரிக்கை மீண்டும் பல்வேறு வடிவங்களை வலுப்பெறுவது போன்று நாங்களும் தமிழகம் தழுவிய அளவில் வழக்கறிஞர்கள் ஒன்றுபட்டு இந்த போராட்டத்தை மீண்டும் முன்னெடுத்து செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருநாவுக்கரசு, தலைவர், MPH. ஆசாதி 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 சொல்லுவோம் 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 நீதி கிடைக்கும் வரை சொல்லுவோம் இந்தியா முழுவதும் கேட்கும் ஆசாதி 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 வெல்லட்டும் 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 மாணவர் போராட்டம் வெல்லட்டும் மாணவர் போராட்டம் வெல்லட்டும். நீட் தேர்வுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு தான் ஆரம்பத்திலே முன்னெடுத்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டு இன்றைக்கி அது நிலுவையில் இருக்குது. நீட் தேர்வை மறைமுகமாக திணித்தது உச்சநீதிமன்றம். அதை ஆதரித்தது இன்றைய மோடி அரசாங்கம். ஆரம்பத்தில் வரும்போது நீட் தேர்வு வந்தால் வெளிப்படைத்தன்மை இருக்கும், கல்வி வணிகமாகாது, மெரிட்டு என்றெல்லாம் பேசினாங்க. இன்றைக்கி அவர்கள் சொன்ன அத்தனையும் தோல்வி அடைந்து விட்டது. அவர்கள் சொன்ன அத்தனை விஷயங்களே இன்றைக்கி தோல்வி அடைஞ்சிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் தேர்வை கூட முறையாக நடத்த முடியாமல் பல முறை, நூற்றுக்கணக்கான முறை வினாத்தாள் கசிந்திருக்கிறது. இப்போ வினாத்தாள் கசிந்த ஒரு சூழ்நிலையில் பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த நீட் தேர்வு கசிவால் 23 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக ஒரு நேர்மையான முறையில் தேர்வை கூட நடத்த என்டிஏவுக்கு ஒன்றிய அரசுக்கு வக்கில்லை என்கிற போது நீங்கள் எதுக்கு கல்வியை அங்கே ஒன்றிய அரசின் பட்டியலில் ஒத்திசைவு பட்டியலையே வைக்கிறீங்க? கல்வியை மாநில பட்டியலில் கொடுத்துருங்க, எங்கள் கல்வி முறையை நாங்கள் தீர்மானித்துக் கொள்கிறோம் என்று தான் தமிழ்நாடு கோருகிறது. இதே கோரிக்கையை வைத்து இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி டெல்லியிலே தொடர்ந்து மாணவர்கள் ஒரு மாத காலமாக போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த போராட்டத்தை மிக கொடூரமாக எதிரி நாட்டு இராணுவத்தை தாக்குவதைப் போல பெல்லட் குண்டை வைத்து தாக்கி கொடூரமாக பெண்களை மானபங்கப்படுத்தும் வகையில் காவல்துறை செயல்பட்டு இந்த தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பெண், ஒரு மாணவி இறந்திருக்கிறார், ஒருவர் பார்வை பறிபோய் இருக்கிறது. இதெல்லாம் எதிரி நாட்டு இராணுவத்தை கூட இந்த ஒரு வருஷத்தில் இப்படி அடித்ததில்லை. அந்த அளவுக்கு நமது மாணவர்களை, நமது இளைஞர்களை இந்த அரசு எதிரியாக நினைத்து நடந்து கொண்டு இருக்கிறது. அதை தாண்டி உச்சநீதிமன்றத்தின் இந்த தாக்குதலை கொண்டு சென்றால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, நீங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க போங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்கிறார். அதே உச்சநீதிமன்றம் பாபா ராம்தேவ் வழக்கில் போராடும் உரிமை பற்றி மணிக்கணக்கில் பேசி பல நாள் விசாரித்து பக்கமாக தீர்ப்பு எழுதுனாங்க. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு, பாபா ராம்தேவ் வழக்கு, ராம்லீலா மைதானத்தில் அவர்கள் நடத்திய போராட்ட வழக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கு பொருந்துமா இல்லையா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்ன தீர்ப்பை உச்சநீதிமன்றமே மீறலாமா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை மீறலாமா? அரசியல் சட்டம் போராட உரிமை அங்கீகரிக்கிறதா இல்லையா? ஜந்தர் மந்தரில் அமைதியாக தானே போராடுறாங்க. அந்த போராட்டத்தை அனுமதிங்கன்னு சொல்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு என்ன தயக்கம்? ஏன் அதை சொல்ல மாட்டாங்க? இப்போ உச்சநீதிமன்றம் இப்படி இருந்தால் உச்சநீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மை மக்களுக்கு எப்படி வரும்? அதே சமயம் டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து எப்படி நீங்கள் மாணவர்களை தாக்கினீர்கள், எப்படி கொடூரமாக அடிச்சீங்க என்று கேட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த பொறுப்பும் கடமை இல்லையா?
தவறு செய்தது யார்? ஒன்றிய அரசு தவறு செஞ்சிருக்கு, மாணவர்கள் கேட்குறாங்க. அது கூட உச்சநீதிமன்றம் அதை கேட்பதற்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்வது என்பது நீதித்துறை வரலாற்றில் அவமானகரமான ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். எனவே மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே வழக்கறிஞர் களமிறங்கி இருக்கிறார்கள். எல்லா அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க, அரசியல் சட்டத்தை பாதுகாக்க, அரசியல் சட்ட உரிமையை பாதுகாக்க வழக்கறிஞர்கள் காலங்காலமாக தமிழகத்திலே முன்னின்று இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறோம். மாணவர்கள் போராட்டத்தை தமிழ்நாடு அரசும் தடுக்கக்கூடாது. இந்த தமிழ்நாடு அரசு தடுத்தால் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் நாங்கள் போராட்டத்தை கொண்டு செல்வோம் என்பதை இந்த தருணத்தில் வழக்கறிஞர்கள் சார்பாக, தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சார்பாக தெரிவிக்கிறோம்.